அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம சேக்காளி மாடசாமி இருக்கான, அவன் ஒரு பெரிய காஃபி பிரியன். அவனுக்கு காஃபி இருந்தால் போதும், வேறு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவள் விதமான காஃபி, அது கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அது ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோம்னா முரளி காஃபி கிடையாது, காஃபி சாப்பிட்டே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்பான். அவன் அப்படிப்பட்ட ஒரு காஃபி பிரியன். அப்போ அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இருக்கையிலே விலை வசந்த காப்பி எதுப்பா, அதை நான் சாப்பிடணுமே அப்படின்னா. அப்படியா, சொல்லுறேன் கேளு. விலை வசந்த காப்பி ஒன்று இருக்குது. அதாவது அந்த காலத்தில் டச்சுக்காரங்க இந்தோனேஷியா போயிருக்காங்க. இந்தோனேஷியா போகும்போது சில காப்பி விதைகளெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் நட்டு வச்சுருக்காங்க. அதை நட்டு வச்சுருக்கும்போது நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அங்கே அணில் மாதிரியும் இல்லாமல் பூனை மாதிரி இல்லாமல் லூவாக் அப்படின்னு ஒரு பிராணி, அது அந்த தோட்டங்களில் சுற்றி சுற்றி வருமா. அது வரும்போது இந்த காப்பி கொட்டைகளை அது சாப்பிட்ருக்கு. அது சாப்பிட்டோன்னே அதுக்கு செரிமானம் ஆகலை. செரிமானம் ஆகாமல் அதில் அந்த உடம்பில் இருக்க ஒரு திரவத்தினால அதில் ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரசாயன மாற்றம் ஏற்பட்டனால அது சரியாக இதாகாதனால அது ஒரு மலம் மாதிரி, அது ஒரு கழிவாக வெளியே கீழே விழுந்திருக்கு. அப்படி நிறைய கொட்டைகள் கீழே கிடந்திருக்கு. அங்கே வேலை பார்த்து வந்த தோட்ட தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் எடுத்து கழுவி காய வச்சு, அதுக்கப்புறம் மற்றதோட இல்லாமல் தனித்தனியாக அதோட சேர்க்காமல் தனித்தனியாக பொடி பண்ணி விற்றுருக்காங்க. அது விற்கும்போது இந்த லூவாக் சாப்பிட்டுட்டு போட்ட அந்த வெளியே வந்த கழிவாக வந்த அந்த கொட்டைக்கு, அதில் வந்த பொடிக்கு காஃபிக்கு ஒரு சிறப்பான ஒரு ருசி இருந்திருக்கு. அதனால் அதுக்கு ஏகப்பட்ட கிராக்கி வந்திருக்கு. அது நல்ல விற்பனை ஆகிருக்கு. அதுதான் இப்போ உலகத்திலேயே அதுதான் இருக்கிறதுலே விலை உயர்ந்த ஒரு காப்பி கொட்டை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நல்ல தனி ருசி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இதுக்கு விற்பனைக்கு டிமாண்ட் வந்தோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லூவாக்கு அந்த பிராணியை படுத்தி சித்திரவதை பண்ணி அதை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சு அந்த இதை தயாரிச்சிருக்காங்க. அந்த காப்பி கொட்டைகளை திரும்ப வெளியே வர வச்சு அதை விற்பனை பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை அங்கே எல்லாம் பீட்ட அமைப்பு இல்லை போல், அதனால் அங்கே துன்பப்படுத்தினாங்கன்னு ஒன்றும் இல்லை. இதுதான்ப்பா உலகத்திலேயே அதிக விலையுள்ள ஒரு காப்பி கொட்டை அப்படின்னு நான் சேக்கால்கிட்ட சொன்னேன். ஆமாம், அப்படியா, நீ என்னடே நம்ம ஊரில் அந்த அம்பியோலாஸ் பக்கத்தில் இருந்த பாய் கடையில் புனுகு பூனை இருக்கும், அந்த புனுகு பூனையோட அதுக்கு இறைச்சியெல்லாம் போட்டு அந்த புனுகு பூனை வயிற்றை அமுக்கி அமுக்கி பிசுக்கி எடுத்து அந்த கழிவை எடுப்பாங்க, அதுதான் அந்த கண்ணுக்கெல்லாம் மருந்து போடுறதுக்கெலாம் அதான் பண்ணுவாங்க. நீ அந்த மாதிரிலாம் இது இருக்குது, நமக்கு மற்ற காப்பிலாம் வேண்டாம்ப்பா, நமக்கு கும்பகோணம் டிகிரி காப்பியே போதும் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு என்ன ஆளை விட்டால் போதும்னு ஓடியே போயிட்டான். என்ன, உங்களுக்கு சாதம் கும்பகோணம் காப்பியே போதுமா, இல்லை லூவா காப்பி தான் வேணுமா? நீங்கள் யோசிச்சு முடிவு ஒன்றுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.